அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. நம்மளுடைய ஆன்மீகம் ஆஸ்கில் நம்ம நவராத்திரியினுடைய சிறப்புகளை என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வழிபாடு செய்யணும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வழிபாடுகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 2வது நாள் செவ்வாய்க்கிழமை மகிஷாசுரனை வதம் செய்வதற்கு முன்பாக மகிஷாசுரவர்த்தினியினுடைய அந்த அவதாரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி இழந்ததை திரும்ப தரக்கூடியவள், தனக்கென்று இருக்கக்கூடிய பக்தர்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாடு. இந்த அம்பாளுக்கு நம்ம என்ன பழம் வச்சு வழிபாடு செய்யலாம்? பலாப்பழம் வச்சு வழிபாடு செய்யலாம், மாம்பழம், கருப்பு திராட்சை, இது 3மே சிறப்பு. அதேமாதிரி நெய்வேத்தியமாக மிளகு சாதம் வைக்கக்கூடியது, சக்கரை பொங்கல் வைக்கக்கூடியது ரொம்ப சிறப்பு. இந்த அம்பாளுக்கு பிடித்த பூ என்னப்புன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ. நம்ம இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிரந்தர வேலை வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுடைய இல்லத்தில் செய்யுங்க. இந்த கொலுவில் நம்ம முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சளில் விநாயகர் தினசரி நீங்கள் பிடிச்சி வைங்க சின்னதாக. ஏன்னா அந்த 9 நாட்களும் அந்த விநாயகரை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு இந்த வழிபாடுகளை பின்பு செய்யக்கூடியது மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வளமும் தரக்கூடியதாக அவங்களுக்கு அமையும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா.